ஓபிஎஸ் இன்றைக்கி அறிவுப்பட்டார். என்ன ஸ்டாலினை பார்த்தீங்களே, அவங்களோட கூட்டணி வைக்க போகிறீங்களா? அரசியலில் எதுவும் நடக்கலாம்ங்கிறாரு. எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பார்க்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். இது என்ன எனக்கே புரியலை. அவர் இருக்கிறது அம்மாங்கிறாரு. எம்ஜிஆர்லாம் இவங்க பேசுகிறதே இல்லை. எம்ஜிஆர்னால் யாருன்னே தெரியாது, ஓபிஎஸ்க்கு பார்த்துருப்பாருன்னு கூட தெரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மாங்கிறவர் அரசியலில் எதுவும் நடக்கும். திமுக கூட நீ சேர்ந்துருவீங்களா? அதோடு உங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாக போயிடுமே. பண்ணி ஓபிஎஸ் புரிஞ்சுக்கங்க. கருணாநிதியுடைய வசனத்தெல்லாம் சட்டசபையில் நீங்கள் பார்த்து பேசி காமிச்சு நான் கருணாநிதியின் ரசிகன்னு சொல்லும் போதே அதிமுக தொண்டர்களின் 75% சப்போர்ட்டு உங்களுக்கு போயிடுச்சு. அடுத்தது அன்னைய தாய் இல்லம்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் குடும்பத்துடன் குடியிருந்த அந்த இல்லத்தில் தான் கட்சி அலுவலகம் வச்சுருக்காரு. அங்கே உள்ளே போய் அடித்து உடச்ச அன்னைக்கே மீதி இருந்த ஓட்டும் போயிடுச்சு. இப்போ எப்படியாச்சும் நீங்கள் இது பண்ணணும்னா கருணாநிதி எதிர்ப்பு அரசியல், ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல் பண்ணினா தானே உங்களுக்கு இது உண்டு அரசியல் எதிர்காலம். அதிமுகலேருந்து ஒருத்தம் ஓட்டு விழுகாத. எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எவ்வளவு எதிர்ப்பு அரசியலை பண்ணினார். ஜெயலலிதாவை கொஞ்சம் நெஞ்சமாக கொடுமைப்படுத்தினாங்க. பொய் வழக்கு. ஜெயலலிதா செத்ததுக்கு காரணமே கருணாநிதியும் ஸ்டாலின் கம்பெனியும் தான். பொய் வழக்கை போட்டு உலக மகா உத்தமர்கள் மாதிரி 1,00,000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளை அடித்து ஊருக்கு நாடுக்கு முதலீடு பண்ணி 63 கோடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேலே வழக்கை போட்டு, அவர் குடியிருந்த போயஸ் கார்டன் எல்லாம் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வருவதற்கு முன்னாமையே வாங்கின சொத்துக்கள் எல்லாம் கணக்கு காமிச்சு அந்த அம்மா செத்ததுக்கு காரணமே இவங்க தான். அந்த அம்மா தான் உங்களுக்கு அரசியல் விலாசங்கள் கொடுத்தாங்க. டீ கடை வச்சுருந்த உங்களுக்கு பதவியை கொடுத்து, எம்எல்ஏ பதவியை கொடுத்து, டிடிவி தினகரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு சொல்லி டிடிவி தினகரன் தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும் போது நீங்கள் வெற்றிக்கு ரொம்ப அதிகம் உழைச்சிங்கன்னு சொல்லி டிடிவி தினகரன் தான் உங்களுக்கு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாரு. சரி, எம்எல்ஏக்கு அந்த அம்மா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முதல்வராக்குனாங்க. அப்படி இருக்கிறவங்களை இது பண்ணி அவர் சாவுக்கே காரணமாக இருந்த திமுக பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அரசியல் போச்சே. கருணாநிதி புகழ் பாடிட்டீங்கன்னா போயிடுமே.